தன்னோட கணவனான ராவணனை இழந்த மண்டோதரி சொன்ன வார்த்தை, லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்க அறுத்ததற்கு பதிலாக நாக்க அறுத்திருந்தா இவ்வளோ பெரிய போர் இங்கே நடந்திருக்காதுன்னு கூறி அழறாங்க. அதாவது சீதைக்கு ஆசைப்பட்டு தான் ராவணன் போருக்கு கூப்பிட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. ராவணன் தங்க சூர்பனகை காலக்கேருங்கிற பழமை வாய்ந்த அரக்கர்களில் ஒருத்தரான வித்யுஜிகவன்கிறவரை உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஒரு தடவை ராவணனுக்கும் காலக்கேர்களுக்கும் நடுவில் போர் நடக்குது. அப்போ காலக்கேயர்கள் சார்பில் சூர்பனகையோட கணவன் வித்யுஜிகவன் போரில் கலந்துக்கிறாரு. தன்னோட தங்கையோட கணவன் கூட பார்க்காம அவனை போரில் கொலை செஞ்சிடார் ராவணன். கணவன் இறந்த செய்தி கேட்டு சூர்பனகை போர்க்களத்துக்கு வந்து தன் கணவனோட சடலத்தை பார்த்து கதறி அழுறாங்க. இதை பார்த்து ராவணன் துளி கூட கவலைப்படாமல் வெற்றி பெற்றதை நினச்சி சந்தோஷத்தில் இலங்கைக்கு போயிட்டான். தன்னோட கணவனை சொந்த அண்ணனே கொன்னதை நினச்சி கஷ்டம் தாங்காமல் கடும் கோபத்தில் நான் ராவணனை பழி வாங்குவேன்னு சபதம் செய்கிறாங்க. நான் நேரடியாக கொல்ல முடியாட்டியும் சூழ்ச்சி செஞ்சாவது தன் அண்ணனை அழிப்பேன்னு கோபமாக கத்துறாங்க. இதுதான் ராவண வீழ்ச்சிக்கான விதை. ராவணனை கொல்லணும்னா ஒரு மனுஷனால் மட்டும்தான் முடியும்னு வர வாங்கினது சூர்பனகைக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் விருப்பமில்லாத பெண்களை ராவணன் தொட்டா அவனோட தலை வெடிச்சு சாவான் அப்படின்னு ரம்பை சாபம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயங்களையும் மனசில் வச்சு தான் சூர்பனகை ராவணன் கிட்ட சீதையோட அழகை புகழ்ந்தாங்க. அவன் விரிச்ச வலையில் ராவணன் சிக்கி சீதையை கடத்தினான். ஆனால் ராவணன் தன்னோட சாபத்துக்கு பயந்து சீதையை தொடலை. சூர்பனகை நினைச்ச மாதிரியே ராமனால ராவண வதம் நடந்துச்சு. ராமாயணத்தை படிக்கிற எல்லோருக்கும் சூர்பனகையோட ஒரு முகம் தான் தெரியும். அவ ஒரு அரக்கி, போருக்கு காரணம் அவ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தன் கணவன் மேலே கொண்ட காதலும் அவனோட பதிபக்தியும் தான் தன்னோட கணவனை கொன்னது தன் அண்ணனாகவே இருந்தாலும் சபதம் எடுத்து பழி வாங்கி சபதத்தை நிறைவேற்றாங்க.